தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்கள் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பொதுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய அரபிக்கடல் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிலை, கன்னியாகுமரி மாவட்டம் ஏடபிள்யூஎஸ் பேச்சுப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் ஏடபிள்யூ நெய்யூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் பாரியூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம், கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ், நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.